வணக்கம் நண்பர்களே. வாங்க இன்னைக்கு ஒரு அருமையான செய்தி பத்தி பார்க்கலாம். இன்னைக்கு அத பத்தி பார்க்க போறோம்னா, அனைவரும் எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திய தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறாங்க. அத பத்தி பார்க்கலாம் வாங்க. அது என்ன செய்தின்னா, கிராம உதவியாளர் காலிப்பணிகளுக்கான அரசாணைய தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்காங்க. வாங்க இந்த வீடியோல அந்த அரசாணைய பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பாருங்க. ஒவ்வொரு தகவலும் பயனுள்ளதா இருக்கும். வெல்கம் டு தடைகளை உடைய சரித்திரமலை. வாங்க அந்த அரசாணைய பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். இதான் அந்த அரசாணை. இந்த அரசாணை யார் வெளியிட்டிருக்காங்கன்னா, வருவாய் நிர்வாகம் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையரகம் மூலியமாக இந்த அரசாணை வெளியிடப்பட்டிருக்குது. எல்லாம் சீக்கிரம் பார்க்கலாம் வாங்க. வாங்க இதில் முக்கியமானது பார்க்கலாம். அரசாணையில் 3 ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட 2299 கிராம உதவியாளர் காலிப்பணிகளை நிரப்ப அனுமதி வழங்கி அரசு ஆணையிடப்பட்டுள்ளது செய்கிறாங்க. டோட்டல் வேகன்சி 2229 சொல்லிடுறாங்க. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, கிராம உதவியாளர் தேர்வு முறை மற்றும் பணி நியமனத்தின் போது மதிப்பெண் வழங்குவது தொடர்பாக திருத்திய வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிட்டு அரசு ஆணையிட்டுள்ளது செய்கிறாங்க. அதாவது எக்ஸாம் எப்படி இருக்கணும், அதுக்கு எப்படி மார்க் கொடுக்கணும்னு பற்றி ஒரு வழிகாட்டு நெறிமுறை வெளியிட்டிருக்கிறாங்களாம். அது பின்பற்றி இந்த 2299 கிராம உதவியாளர் பணியிடங்களை நிரப்ப செய்கிறாங்க. அடுத்து வாங்க இந்த மதிப்பெண் தேர்வு முறை பற்றி பார்க்கலாம். இதுதான் கிராம உதவியாளர் பணிகளுக்கான தேர்வு முறை மற்றும் மதிப்பெண் வழங்குவது தொடர்பான வழிகாட்டு நெறிமுறை தொடர்பான அரசாணை. வாங்க இதுலயும் முக்கியமாக மட்டும் பார்க்கலாம். அப்படியே செகண்ட் பேஜ் வாங்க. வாங்க எல்லாம் சீக்கிரம் பார்க்கலாம் வாங்க. டோட்டலா 100 மார்க்கு. அதில் கல்வி தொகுதிக்கு மட்டும் 10 மார்க்கு. அதெல்லாம் செய்கிறாங்களாம். தமிழ்நாடு அரசு தேர்வுமுறை இடைநிலை பள்ளி இறுதி வகுப்பு சான்றிதழ் தேர்வில், அதாவது எஸ்எஸ்சி தேர்வில் தமிழை ஒரு பாடமாக கொண்டு தேர்வு எழுதப்பட்டிருக்க வேண்டும். அப்படி எழுதப்பட்டிருந்தா மதிப்பெண் பட்டியல் கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும். அப்படி இருந்தால் உங்களுக்கு 10 மார்க் முழுமையாக வழங்கப்பட்டு செய்கிறாங்க. அடுத்தது மிதிவண்டி இருசக்கர மோட்டார் வாகனம் ஓட்டுத்திறன் இருந்தால் உங்களுக்கு டோட்டலாக 10 மார்க் வழங்கப்படும். அதெல்லாம் வச்சுக்கிறோன்னா, இருசக்கர மோட்டார் வாகனம் ஓட்டுநர் உரிமம் வைத்திருந்தால் உங்களுக்கு தேர்வு தேவையில்லை. உங்களுக்கு 10 மதிப்பெண் வழங்கப்பட்டு செய்கிறாங்க. அதுவே உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் இல்லை, ஆனால் மிதிவண்டி அல்லது இருசக்கர வாகனம் ஓட தெரியுங்கன்னா அதுக்கு தனியாக எக்ஸாம் வச்சு அதுக்கு மதிப்பெண் செய்கிறாங்க. அடுத்தது வாசிக்கும் மற்றும் எழுதும் திறனுக்காக 30 மார்க்னு சொல்கிறாங்க. உங்களுடைய வாசிக்கும் திறன் தமிழ் மற்றும் அதே எழுதும் திறன் தமிழ். இது நேர்காணலும் போது குழுவின் வாசித்து மற்றும் எழுத காட்ட வேண்டும். அதுக்கு டோட்டலாக 30 மார்க்கு. இப்போ டோட்டலாக 50 மார்க் இருந்துச்சு. கல்வி தொகுதி 10 மார்க்கு, மிதிவண்டி மற்றும் இருசக்கர ஓட்டுநருக்கு 10 மார்க்கு மற்றும் வாசித்தல் மற்றும் எழுதுதலுக்கு 30 மார்க்கு. அடுத்து வசிப்பிடம், அதுக்கு 35 மார்க்கு. சம்பந்தப்பட்ட கிராமத்தில் வசிப்பராக இருந்தால் 35 மார்க்கும், சம்பந்தப்பட்ட தாலுக்கா எல்லைக்குள் வசிப்பராக இருந்தால் அதுக்கு 30 மார்க்கும் வழங்க செய்கிறாங்க. அதுக்காக தற்போது முகவரி சான்று சமர்ப்பிக்கப்பட்டு உறுதிப்படுத்த செய்கிறாங்க. அடுத்து நேர்காணல். நேர்காணலுக்கு 15 மார்க்கு. நேர்காணலுக்கு யார் யார் இருக்குன்னா, 3 அதிகாரிகளை கொண்ட குழுவினால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். யாராருன்னா, வருவாய் கோட்டாட்சியர், வட்டாட்சியர், அப்புறம் தனி வட்டாட்சியர், சமூக பாதுகாப்பு திட்டம், நில எடுப்பு, நெடுஞ்சாலை அல்லது சிப்காட் நிலவரி திட்டம், இந்த சம்மந்தப்பட்ட தனி வட்டாட்சியர். அடுத்து என்ன சொல்றேன்னா, விண்ணப்பதாரர் நேர்காணலில் கலந்து கொள்வதற்கு முன்பாக அவர்களின் தகுதி குறித்து சான்றிதழ் சரிபார்க்க வேண்டும் செய்கிறாங்க. அடுத்து நேர்காணலில் கலந்து கொள்ளும் விண்ணப்பதாரர்களுக்கு நேர்முக தேர்வு குழுவில் உள்ள தலைவர்கள் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களும் விண்ணப்பதாரர்களின் செயல்பாட்டிற்கு ஏற்ப தனித்தனியே மதிப்பெண் வழங்கப்பட வேண்டும். அதன்படி வழங்கப்பட்ட சராசரி மதிப்பெண் கணக்கிட்டு நேர்முக தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் எடுத்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, விண்ணப்பதாரின் ஒட்டுமொத்த செயல்பாட்டிற்கு ஏற்ப வழங்கப்படும் மதிப்பெண் குறைந்தபட்சம் 6 மதிப்பெண்கள் முதல் அதிகபட்சம் 12 மதிப்பு வரை வழங்கப்பட வேண்டும். எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு விண்ணப்பதாரரும் 12 மதிப்பெண்களுக்கு அதிகமாகவோ அல்லது 6 மதிப்பெண் குறைவாகவோ வழங்கப்படக்கூடாதுன்னு செய்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, தகுதி பெற்ற அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் விடுதலையின்றி நேர்காணல் நடத்தப்பட வேண்டும் சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நேர்காணலில் கலந்து கொள்ளாத விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யக்கூடாதுன்னு நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, மதிப்பெண் அடிப்படையில் ஒட்டுமொத்த மதிப்பெண் அடிப்படையில் தரவு செய்யப்பட வெளியிடப்படும் செய்கிறாங்க. அப்படி வெளியிடும் போது 2 பேர் ஒரே மார்க் இருந்தால்
யார் வந்து சம்மந்தப்பட்ட கிராம ஊராட்சி வசிக்கிறவங்களோ வந்து அவங்களுக்கு வந்து முன்னுரிமை அளிக்கப்பட்டு செய்கிறாங்க. அதுலயும் சமமா இருந்தா வந்து வயதின் அடிப்படையில் யார் மூத்தவரோ அவங்க வந்து தேர்வு செய்யப்படும்னு செய்கிறாங்க. இப்படிதான் வந்து டோட்டலா வந்து 100 மார்க் வாங்குவாங்க. எதுக்குன்னா, உங்களோட மதிப்பெண் கல்வி தகுதிக்கு 10 மார்க்கு, அது வாகனம் ஓட்டுதிறனுக்கு 10 மார்க்கு, வாசித்திறன் மற்றும் எழுதுதிறனுக்கு வந்து 30 மார்க்கு, வசிப்பிடத்துக்கு 35 மார்க்கு, நேர்காணல் 5 மார்க்கு. டோட்டலா 100 மார்க் இப்படிதான் வாங்குவாங்க. அடுத்து வாங்க ஒரு சில கீ பாயிண்ட்லாம் குடுக்குறாங்க. அதெல்லாம் சீக்கிரம் பார்க்கலாம் வாங்க. விண்ணப்பதாரர் வந்து எஸ்எஸ்சி தேர்வு எழுதி தேர்ச்சி அடைந்தாலும் சரி, அல்லது தேர்ச்சி அடையவில்லை என்றாலும் சரி, முழு மதிப்பெண் அதாவது 10 மார்க் அவங்க சொல்லியிருக்காங்க. எஸ்எஸ்சி வந்து எக்ஸாம் எழுதி பாஸ் ஆனாலும் சரி, ஃபெயில் ஆனாலும் சரி உங்களுக்கு வந்து 10 மார்க் சொல்லிக்கிறாங்க. அடுத்து விண்ணப்பத்த ஓட்டுநர் உரிமை வைத்திருந்தாலும் வந்து, அல்லது வந்து இருசக்கர வாகனம் ஓட்டுத்திறன் பெற்றிருந்தாலும் சரி, முழு மதிப்பெண் வாங்கணும்னு சொல்லிக்கிறாங்க. நீங்க டிரைவிங் லைசென்ஸ் வச்சிருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு வாகனம் ஓட்டும் திறன் இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து 10 மார்க் வாங்கணும்னு சொல்லிக்கிறாங்க. அடுத்து விண்ணப்பதாரரின் வாசிக்கும் திறன் மற்றும் படிக்கும் திறனுக்கு ஏற்ப மட்டுமே மதிப்பெண் வழங்கணும்னு செய்றாங்க. இப்படிதான் வந்து கிராம உதவியாளர்கள் எக்ஸாம் இருக்கும். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முடிஞ்சா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உனக்கு வேணும்னா பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு கவர்மெண்ட் மற்றும் ஜெனரல் கவர்மெண்ட்டோட வேற எந்த ஸ்கீம் பத்தி தெரிஞ்சுக்கணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வீடியோல அந்த ஸ்கீம் பத்தி டீட்டெயிலா போடுறேன். நன்றி, வணக்கம்.